அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் தெய்வப்புலவரும் தெய்வப்புலவரும். சான்றோர் பெருமக்களே, திருவள்ளுவரும் தெய்வப்புலவர்தான், சேக்கிழாரும் தெய்வப்புலவர்தான். ஆக இப்போ நம்ம தலைப்பு தெய்வப்புலவரும் தெய்வப்புலவரும், திருவள்ளுவரும் சேக்கிழாரும். திருவள்ளுவர் மிக அழகான ஒரு குறட்பா பாடியிருக்கிறார். எல்லா குறட்பாக்களும் அழகான குறட்பாக்கள் தான். குடிமை என்கிற அதிகாரத்தில் வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணா, பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று. திருக்குறள். என்ன பொருளா? தாம் பிறர்க்கு உதவும் வன்மை, வள்ளல் தன்மை, வறுமையால் சுருங்கிய போதும், வறுமையால் சுருங்கிய காலத்தும் பழம்பெரும் குடியில் பிறந்தவர்கள் தம் பண்பிலிருந்து நீங்க மாட்டார்கள், தம் நல்ல பண்பிலிருந்து நீங்க மாட்டார்கள். பணம் இருக்கிற சமயத்தில் வாரி வாரி கொடுத்தாங்க, உதவுனாங்க. இப்போ வறுமை வந்துடுச்சுன்னா, அப்பா இருக்கிறப்போ கொடுத்தேன், இப்போ பணம் இல்லை, என்னால் கொடுக்க முடியல, அப்படி சொல்ல மாட்டாங்களா? வறுமையுற்ற காலத்திலும் கடன் பட்டாவது, எத்துணை துன்பம் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு எப்பாடு பட்டாவது, வளம் இருந்த காலத்தில் எப்படி பிறருக்கு உதவினார்களோ அதே போன்று வறுமை வந்த காலத்திலும் உதவுவார்கள். யாரு? நல்ல குடி பிறந்தவர்கள். திருவள்ளுவர். ஆக இந்த குறட்பாவுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக நம் தெய்வப்புலவர் சேக்கிழார் இளையான்குடி மாறனார் புராணத்தில் மிக அழகாக சொல்கிறார். இன்னவாறு வளம் சுருங்கவும் எம்பிரான் இளையான்குடி மன்னன்மாறன் மனம் சுருங்குதல் இன்றி, உள்ளன மாறியும் தன்னை மாறி இருக்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டு, பின் மாறுயில் திருப்பணிக்கண், பின் மாறுயில் திருப்பணிக்கண் முதிர்ந்த கொள்கையர் ஆயினார். இந்த குறட்பாவுக்கு சரியான எடுத்துக்காட்டு இளையான்குடி மாறனார் சேக்கிழார் சொல்லுகிறார். இளையான்குடி மாறனார் நல்ல செல்வந்தர். செல்வம் இருந்த காலத்தில் அடியார் பூசை செய்தார். அடியார்களை, தம் வீட்டுக்கு வந்த அடியார்களுக்கு அவர் மாகேஸ்வர பூசை செய்தார். வரவேற்று அவர்களுக்கு திருவடியெல்லாம் தூய்மை செய்து நல்ல இருக்கையில் அமர்த்தி அர்ச்சனைகள் செய்து அவர்களுக்கு அடியார் பூசை செய்தார். நல்ல உணவெல்லாம் அளித்தார். இதை தம் குறிக்கோளாக கொண்டிருந்தார். பணம் இருக்கிறப்போ சிவபெருமான் பார்த்தார், இந்த உலகுக்கு இளையான்குடி மாறநாயனார் வளம் உள்ள காலத்தில் மட்டுமல்ல, வறுமை வந்த காலத்திலும் தன் பணியை, அடியார் பூசையை தொடர்ந்து செய்வார் என்பதை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்ட இளையான்குடி மாறநாயனாருக்கு வறுமை வருமாறு செய்தார். வறுமை வந்துடுச்சு, ரொம்ப கஷ்டம். வறுமை, தனக்கே சாப்பிட்றதுக்கு கஷ்டம். அதனால் இளையான்குடி மாறனார் வர அடியார்களை, ஐயோ இருந்தப்போ கொடுத்தோம்பா, இப்போ கொடுக்க முடியல என்று சொல்லவில்லையா. எம் தலைவர் சொல்கிறார் சேக்கிழார், எம் தலைவர் இளையான்குடி மாறன் மன்னன் வறுமை வந்ததால் மனம் சுருங்கவில்லை, ஆனால் வளம் சுருங்கியது. இன்னவாறு வளம் சுருங்கவும் எம்பிரான் இளையான்குடி மன்னன் மாறன் மனம் சுருங்குதலின்றின்னு போட்டார். ஆக என் தலைவன் இளையான்குடி மாறன் மன்னன் வளம் இருந்த காலத்தில் அவன் எப்படி செய்தானோ அடியார் பூசை, அதே போன்று வறுமை வந்த காலத்திலும் செய்தார் சொல்கிறார். மனம் சுருங்கவில்லை, வளம் சுருங்கியது, ஆனால் மனம் சுருங்கவில்லை. ஐயோ இல்லையப்பா,
இருந்துச்சு கொடுத்தேன், இப்போ இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணார், எப்படி கொடுத்தாராம், நம்ம வீட்டில் அவர் வீட்டில் இருக்கிற பண்டங்களையெல்லாம் பொருள்களையெல்லாம் பண்டமாற்று முறையில் கொண்டு போய் கொடுத்து உணவுப் பொருள்களை வாங்கி வந்து அடியார் பூசை செய்தாராம். வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா சொம்பு இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து மாகேஸ்வர பூஜை செய்தார். நல்ல உணவளித்தார். இல்லையப்பா உங்கள்கிட்ட தான் பணம் இல்லையா, விட்டுற வேண்டியது தானே. அது இல்லை, இவர் நல்ல குடியில் பிறந்தவர். ஆக தன் வீட்டில் இருக்கிற பொருள்களை எல்லாம் பண்டமாற்று முறையில் கொண்டு போய் கொடுத்து உணவுப் பொருள்களை வாங்கி வந்து தாம் செல்வம் இருந்த காலத்தில் எப்படி செய்தாரோ அதே போன்று அடியார் பூசையை வறுமையுற்ற காலத்திலும் செய்தார். அது மட்டும் இல்லாமல் நிலம் வீடு போன்ற பொருள்களுக்கு ஈடாக அதை கொண்டு போய் அடகு வைத்து, நிலத்தையும் வீட்டையும் அடகு வைத்து பணத்தை பெற்று அந்த பணத்தின் மூலம் உணவுப் பொருள்களை வாங்கி வந்து அடியார் பூசையை செய்தார். பண்டமாற்று முறையிலும் அவர் உணவு பண்டங்களை வாங்கி வந்தார். நிலம் வீடு போன்ற பொருள்களுக்கு ஈடாக உணவுப் பொருள்களை வாங்கி வந்து கடன் வாங்கி கொடுத்துட்றோம்பா அப்புறம் என்று கடன் வாங்கி அந்த பணத்தில் பொருள்கள் வாங்கி அடியார் பூசையை தொடர்ந்து செய்து வந்தார். எப்படி, அந்த முதிர்ந்த கொள்கையர் ஆயினார். பணம் இருந்தப்போ எப்படி செஞ்சாரோ அதே போன்று அந்த கொள்கையில் உறுதிப்பாட்டுடன் கொஞ்சமும் தளர பணம் இல்லையப்பா என்று சொல்லாமல், வருந்தாமல், துன்பப்படாமல் உறுதிப்பாட்டுடன் செல்வம் இருந்த காலத்தில் எப்படி அடியார் பூசை நடத்தினாரோ அதே போன்று அந்த கொள்கையில் உறுதிப்பாட்டுடன் இருந்து அடியார் பூசையை தொடர்ந்து செய்தார். ஆக மேன்மக்கள் கெட்டாலும் மேன்மக்களே, சீரியர் கெட்டாலும் சீரியரே, செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. சான்றோர் பெருமக்களே, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ? நாம் எந்த காலத்திலும் தம் நிலையிலிருந்து மாறாமல், நம் நிலை எந்த நிலையில் இருந்தாலும், செல்வம் இருந்தாலும் வறுமை வந்தாலும், நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் நம்முடைய நல்ல பண்பிலிருந்து நாம் மாறாமல் நீங்காமல் நல்ல பண்பு உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம் குடிப்பெருமை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.